இந்த இடத்துல நீங்க எதை சரின்னு சொல்லுவீங்க? நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவர் நல்லவர் தான். இதை தாண்டி பெண் வளர்ச்சிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, பெண்ணோட கல்வி, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இந்த காலகட்டத்திலேயே நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல, திண்மை உடைய பெண்ணுன்னு நம்ம சொல்லுவோமா? அதுல இருந்து மீண்டு வந்து இது ஒரு விபத்து, இது என்ன எந்த அளவிலும் மனசளவுல பாதிக்காது. கற்புனா உடம்புல இல்ல, அது மனசுல இருக்கு. விமன்ஸ் டே, மகளிர் தினம்ங்கிறது ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நம்மளை நம்ம திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு விஷயம். எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எங்க நம்ம தப்பு பண்றோம். இதை இப்போ மேடம் சொன்னப்ப கற்புன்னு சொன்னாங்க இல்லையா, நான் 4 கொஸ்டின் சொல்றேன் மேடம். இந்த சூழ்நிலையில நீங்க அந்த பெண் கற்பை இழந்தவளா இல்ல கற்போட இருக்கிறவளா, அவள் குணம் கெட்டு போனவளா அப்படின்னு எப்படி நம்ம சிந்திப்போம்? அப்படிங்கிற நம்ம படித்தவங்களா ஒரு வழக்கறிஞராக நம்ம எப்படி சிந்திப்போம்? 4ல் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி கற்பழிப்புன்னு முன்னாடி இருந்து இப்போ பாலியல் வன்கொடுமைன்னு இருக்கு. ஒரு பெண் அவள் விருப்பம் இல்லாமல் 4-5 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள். பழைய வார்த்தையில் சொல்லப்போனால் கற்பழிக்கப்படுகிறாள். அதில் மனசு வெம்பி போய் முடங்கி போய் வீட்டில் உட்காந்து பெற்றவங்களுக்கு பாரமாக இருந்து தனக்கு தானே பாரமாக இருந்து அழுதோ தற்கொலை பண்ணியோ ஓஞ்சு போகிற பெண்ணை திண்மை உடைய பெண்ணுன்னு நம்ம சொல்லுவோமா? அதிலிருந்து மீண்டு வந்து இது ஒரு விபத்து, இது என்னை எந்த அளவிலும் மனசளவில் பாதிக்காது, இதை கடந்து இதை மறந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழ முடியும். பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்தாலும் உடல் காயப்படும், கால் கை உடஞ்சு கூட போகுமா? அது ஒரு விபத்து. அதுல இழப்பு இருக்கு. பாலியல் வன்கொடுமையிலையும் இழப்பு இருக்கு, ஒரு விபத்துலையும் இழப்பு இருக்கு. அந்த விபத்தை நம்ம விபத்தா நினைச்சு கடந்து வர்றோம் இல்லையா? இது மட்டும் வாழ்க்கையே போச்சுன்னு உட்கார்றோமே, அப்படி வாழ்க்கையே போச்சுன்னு உட்கார்ற பெண்ணை திண்மை உடைய பெண்ணுன்னு நம்ம சொல்லுவோமா? கடந்து வந்து வெற்றி பெற்று இன்னொரு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிற பெண்ணை திண்மை உடையவள்னு சொல்றோமா? இது முதல் கேள்வி, முதல் சம்பவம், முதல் எடுத்துக்காட்டு. 2வது சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? கற்புனா உடம்புல இல்லை, அது மனசுல இருக்கு. மனசால நீ ஒருத்தனுக்கு மட்டும்தான், ஒருத்தனை மட்டும் நேசிக்கணும். உடம்பால இப்படிலாம் இருந்துட்டா கூட பரவாயில்ல, உன் மனசுல ஒருத்தன் தான் இருக்கான், அதுதான் வந்து கற்பு அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம் இல்லையா? இப்போ நான் ஒருத்தனை மனசார நேசிக்கிறேன், அவன் தான் என் வாழ்க்கை, அவன் தான் உயிர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். திருமணமும் செஞ்சுக்கிறேன், வீட்டை எடுத்து கூட நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். திருமணத்திற்கு பிறகுதான் அந்த முகமூடிகளுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முகம் எனக்கு தெரியும். அவனுக்கு என்கிட்ட தேவையானது வேற வேற விஷயங்கள். இதை நான் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நான் என்ன நினைச்சு அவனை வந்து என்னோட ஹீரோன்னு நினைச்சேனோ அது எல்லாமே உண்மையில இல்லை, அது வெறும் முகமூடி. அந்த உண்மையான முகம்ங்கிறது வேற. நான் தினம் தினம் இதனால செத்து சார்ந்து இது பண்ணி போய் வீட்லேயும் பேச முடியாம அழுது கரைஞ்சி இந்த சூழ்நிலையில என் மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டேன், நான் இன்னொருத்தனை ஒரு காலம் நினைச்சு பார்க்க மாட்டேன், ஏன்னா அது கற்பு கிடையாது அப்படின்னு நினைச்சு தோத்து போய் தற்கொலை பண்ணிக்கிற பெண்ணையோ, ஓஞ்சு போய் அப்பா அம்மா வீட்டில் அடுப்படையில் முடங்கி போற பெண்ணையோ திண்மை உடைய பெண்ணுன்னு சொல்லுவோமா? இந்த காலகட்டத்திலையும் நான் நினைச்ச மாதிரி நீ இல்லை, அதனால உன்னை விட்டு நான் வெளியே வரேன். நீங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் இதுல இருக்கு. உன்னை விட்டு நான் வெளியே வரேன், என்னோட தனிப்பட்ட விருப்பங்களையும் என் சுயமரியாதையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உன் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என் கற்பனை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கடந்து வந்து என் வாழ்க்கை எப்படிப்பட்டதோ அப்படி நான் இருந்துக்கிறேன்னு ஒரு பெண்ணு வரா. அப்ப கற்பு மனசு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல நீங்க எதை சரின்னு சொல்லுவீங்க? வீட்டுக்குள்ள முடங்கி போன பெண்ணை திண்மை உடைய பெண்ணு சொல்லுவீங்களா, வெளியே ஏறி வந்த பெண்ணை திண்மை உடைய பெண்ணு சொல்லுவீங்களா? உங்க விருப்ப உங்க சாய்ஸுக்கே நான் பதிலை விட்டுறேன், நான் கேள்விகளை மட்டும்தான் கேட்கிறேன். 3வது சூழ்நிலை. இப்போ கணவன் நல்லவன் தான், அவன் எந்த கொடுமையும் பண்ணல, வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இல்லறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 28 வயசு தான், 29 வயசு தான் எனக்கு ஆகுது. கணவனை ஒரு விபத்தில் நான் பறி கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த காலத்தில் இருந்த மாதிரி மொட்டை போட்டு இல்லைன்னா அப்பா வீட்டில் தம்பி வீட்டில் போய் அடுப்படி வேலை செஞ்சு அண்ணன் பிள்ளைங்களை எல்லார் வீட்லேயும் ஒரு அத்தைகள் இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், அவங்க நீங்கள் பார்த்த தெருக்கல்ல திருமணமாகி கணவனை இழந்தோ பிரிந்தோ வந்து இருக்கிற வீட்டில் வேலைக்காரியாக மட்டும் இருக்கிற ஒரு அத்தைகளை நம்ம பார்த்து வந்திருப்போம். அந்த அத்தைகள் திண்மையை உடையவர்களா
இல்லை திரும்ப வந்து மறுமணம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மறுமணம் செய்து கொண்டு அந்த குழந்தையும் வளர்த்து வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுகிற ஒரு பெண், அடுத்த கட்டம் மறுமணம்னு வந்து நிற்கிறேன், அவங்க திண்மையுடையவர்களா? பதில உங்க சாய்ஸுக்கே நான் விட்டுறேன். இது 3 கூட நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெண் விபச்சாரி அப்படின்னு சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம். அவங்க பாலியல் தொழில் செய்கிறாங்க, உடம்பை விற்று அதில் சம்பாதிச்சு அதில் சாப்பாடு சாப்பிட்றவளை இந்த கற்புங்கிற கொட்டேஷனுக்குள்ளே நம்ம கொன்றதை பற்றி நினச்சாது பார்க்க முடியுமான்னு யோசிங்க. ஒன்று, ஆனால் எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு வருமானம் கிடையாது, நான் சார்ந்திருப்பதற்கு ஒரு குடும்பம் கிடையாது, என்னால் ஒரு சில காலத்துக்காவது வேற எதுவுமே செஞ்சு பிழைக்க முடியாது, என்னை நம்பி 1 or 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காவது நான் அந்த தொழில் தான் செய்யணுங்கிற நெருக்கடியில் இருக்கிற ஒரு பெண், இல்லைன்னா சின்ன வயசுலே கடத்தி கொண்டு செல்லப்பட்டு அந்த இடத்துல இதுதான் வாழ்க்கை என்று அந்த கட்டத்துக்குள் அடக்கி வைக்கப்பட்ட மகாநதி படத்தில் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அப்போ அந்த பெண்ணை நீங்க திண்மை இல்லாத பெண்ணுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இந்த 4 சூழ்நிலையில பெண்கள் இன்னைக்கு சந்திச்சு வர்ற வேற வேற பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல யாரெல்லாம் இதை கடந்து எழுந்து வருகிறார்களோ அவர்களை மட்டும்தான் திண்மை உடைய பெண்ணு நீங்க சொல்ல முடியுமே தவிர வள்ளுவன் சொன்ன கற்பு உடைய பெண் மட்டும்தான் திண்மை உடைய பெண்ணு நம்ம சொல்ல முடியாது. சரிதானா? நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவர் நல்லவர் தான். வள்ளுவர் வந்து எழுதின விஷயங்கள் காலத்தை கடந்து நிற்கிற விஷயங்கள் தான். ஆனா அவர் அனுபவிச்சு வந்த அந்த காலத்துல இப்ப மேடமோட ஒப்பீனியன் சொன்னாங்களே, அதை நம்ம தப்புன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்க வளர்ந்த காலத்துல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதுதான் சரின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சரியான பார்வை இருக்கு இல்லையா, அது ஒரு காலத்துக்கான பார்வை. இப்ப நம்ம சொல்றது இந்த காலத்துக்கான. ஏன்னா அப்ப ஒரு பொண்ணை வீட்டுல போய் இந்த மாதிரி வந்து கற்பழிக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் இல்லவே இல்லை. ஆனா இப்ப காலங்கள் மாறி மாறி இதெல்லாம் வருது. வள்ளுவர் வந்து அதை தான் பெரியார் சொல்லுவார், நானே ஒரு விஷயம் சொன்னா கூட நீ அதை ஆராய்ஞ்சு பார்த்து சரின்னு உனக்கு தோணுனா மட்டும் ஏத்துக்கும், நான் சொல்லிட்டேங்கிறக்காக நீ அப்படியே ஏத்துக்கிடாத. அதைத்தான் நாம் வள்ளுவருக்கும் பொருத்தி பார்க்க. ஏன்னா வள்ளுவர் தான் சொன்னாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழையினர். ஏன்னா அவர் காலகட்டத்தில் அவருக்கு சரின்னு தோணுதை அவர் சொல்றாரு. அதுல நம்மளுக்கு சரின்னு இன்னைக்கு எது படுதோ அதை மட்டும் நாம் எடுத்து முன்னேறி கொண்டு சொல்வோமே தவிர வள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்கா அது சரியாவே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கண்ணை மூடிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதோ சரின்னு சொல்லணும்னு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதோ கிடையாது. இதுக்கான ஒரு விவாத மேடையாக இருக்கணும். இந்த 4 சூழ்நிலைகளையும் உங்க கூட நான் பேசணும்னு நினைச்சேன். இதை தாண்டி பெண் வளர்ச்சிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா பெண்ணோட கல்வி, பெண்ணோட பொருளாதார முன்னேற்றம். இன்னைக்கும் நான் சம்பாதிச்சு சம்பளத்தை கொண்டு அப்படியே கொடுத்துருவேன், அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு செலவு கொடுப்பாரு, வரதெல்லாம் நான் அங்கே கொடுத்துருவேன் அப்படிங்கிறவங்க வந்து திண்மையுடைய பெண் கிடையாது. உங்க குடும்பத்தை வளர்க்குறதுக்கு நீங்க வந்து ஒரு பொருளாதார அறிவோட இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்படி பார்த்தா நீ வள்ளுவன் பக்கம் நிற்பியா பாரதி பக்கம் நிற்பியான்னு என்ன கேட்டீங்கன்னா, நந்தினி சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கும் இருக்கக்கூடிய செம்மை மாதராக மட்டும்தான் நான் இருக்க ஆசைப்படுவேன். அப்படித்தான் என் இளைய தலைமுறையான நீங்களும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.